எல்லாருக்கும் வணக்கங்க. ஒடிசா மாநிலத்தில் ஒரு படிக்காத பாமரன் ஒருத்தன் பேங்க்குக்கு பணம் எடுக்க போயிருக்கான். டோக்கன் எடுத்துகிட்டு உட்காந்துருந்துருக்கான். செலான் எழுதி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு டோக்கன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான். இவங்க அந்த டோக்கன் நம்பரை சொல்லி கூப்பிட்டதும் இவன் போயிருக்கான். போயிட்டு அந்த செலானை அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே, இந்த செலானுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்லையே, நீ எதுக்கு பணம் எடுக்க வந்திருக்க அப்படின்னு கேட்டதும் அவன் சொல்லியிருக்கான், இது என்னோட தங்கச்சி தான், அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால நான் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த டெத்து சர்டிஃபிகேட் வேணும், அப்போ தான் நீ பணம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லதும் சரின்னு திரும்பி வந்துட்டான். இது பல நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்கணும், பணம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகளை இவங்க சொல்லி அதெல்லாம் செய்யுங்க, பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இவங்க இவனை ஒரு பெரிய திருடன் மாதிரி, அதாவது பணம் அக்கௌண்ட்டில் இருக்கிறது 20,000, அதை இவன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறனால அந்த பணம் நம்மளுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அந்த பணம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துருக்கான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனை திருட மாதிரி இது ட்ரீட் பண்ணி ஒரு நாளும் ஒரு காரணத்தை சொல்லி விரட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. இவன் உடனே என்ன பண்ணியிருக்கான், அவங்க தங்கச்சி இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த இறந்த இடத்துல போய் அந்த குழியை நோண்டி அந்த எலும்பு கூட தூக்கிட்டு வந்திருக்கான். எலும்பு கூட தூக்கிட்டு போய் பேங்க்கில் போய் உட்கார வச்சுட்டான். பேங்க்கில் போய் உட்கார வச்சதும் அவங்க எல்லோரும் பேங்க்கில் உள்ளவங்களாம் பயந்துட்டு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் போலீஸ் எல்லாம் என்னான்னு கேட்டதும் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இவனுக்கு அந்த டெத்து சர்டிஃபிகேட் எடுத்து ஏற்பாடு பண்ணி நான் அவன் பணத்தை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த பணம் எடுக்கிறதுக்கு டெத்து சர்டிஃபிகேட் தேவையாக தான் இருக்குது. போலீஸ் வந்தாலுமே உடனே அந்த பணத்தை எடுக்க முடியல, டெத்து சர்டிஃபிகேட் அவங்க ரெடி பண்ணி கொடுத்து தான் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவனும் இவன் படிக்காத பாமரன்னு தெரியல, இந்த பேங்க்கில் உள்ளவங்க டெத்து சர்டிஃபிகேட்டை நீ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா, அதாவது எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கணும், சொல்லலை. இந்த பேங்க்கில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படிக்காத பாமரனை அவங்கள ஏமாற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. இப்போ நம்ம ஒரு இடத்துலையும் எந்தெந்த ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த இடத்துல உள்ள ஒரு வழிமுறைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பேங்க்கில் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பேங்க்கில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்போ பணம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள வழிமுறையை அவங்க சொல்லியிருக்கணும். இப்படி தான் ஒரு உண்மையான கதை ஒன்று எனக்கு நடந்ததை நான் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு 25 வருஷம் இருக்கும். அப்போ நான் ஒரு 1000 ரூபாய் பணம் எடுக்கிறதுக்கு பேங்க்கு போயிருக்கேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி ஜிபே கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, சிசிடிவி கேமராவும் கிடையாது. இல்லைனா பேங்க்கில் இருந்ததை நோட் பண்ணியிருக்கலாம், சிசிடிவி கேமராவும் கிடையாது. அப்போ நான் ஒரு 1000 ரூபாய் பணம் எடுக்கிறதுக்கு பேங்க்கு போயிருக்கேன். போனதும் செலான் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்து பணத்தை எடுக்கிறேன். எடுத்தோன்னா அந்த கேஷியர் என்ன பண்ணுறாரு, நான் எழுதி கொடுத்தது 1000 ரூபாய், அவர் என்ன பண்ணுறாரு 100 ரூபாய் நோட்டு 9 நோட்டு தான் கையில் வச்சுருக்கார் என்றாரு. நான் பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறேன். எண்ணி முடிச்சுட்டு 2வது தடமும் அந்த 9 நோட்டை என்றார். 9 நோட்டு தான் இருக்குது, அதில் 10 நோட்டு இல்லை. நான் சொல்லலை, நான் பாட்டுக்கே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 9 நோட்டை எடுத்து எண்ணிட்டு என் கையில் கொடுத்தாரு. நானும் பக்கத்தில் நின்று எண்ணி பார்க்குறேன், 9 நோட்டு தான் இருக்குது. சார் 9 நோட்டு தான் சார் இருக்குது, இதில் 900 ரூபா தான் இருக்குது, 1000 ரூபா இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் 1000 ரூபா தான் உங்கள் கையில் கொடுத்தேன், நீங்கள் கீழே போட்டிருப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சார், நான் உங்களுக்கு எதுக்கு தான் எண்ணிட்டு இருக்கேன், அதில் 9 நோட்டு தான் இருக்குது, 10 நோட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் எண்ணி உங்கள் கையில் 1000 ரூபா கொடுத்துட்டேன், நீங்கள் கீழே போட்டுட்டீங்க பாருங்கள் அப்படின்னு ஒரு ரூடாக பேசுகிறாரு. சரி வேணாம், 100 ரூபா தானே போனால் போயிட்டு போகுது, இவர்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டு நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி வந்துட்டேன். அது மாதிரி பேங்க்கில் உள்ளவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கப்போ ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டு நம்ம போயிட்டு பேங்க்கில் உள்ள வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு போனோன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிறது 2 பேர் தான் நிற்பாங்க. ஆனால் 1 மணி நேரம் முடிஞ்சிருக்கும், அங்கேயே டைம் முடிஞ்சிடும். ஆனால் அவங்களோட வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே போகிறாங்க, அந்த செல்லில் பேசுகிறாங்க, அந்த சிஸ்டத்தை நோண்டுறாங்க. ஆனால் ஒரு வேலையும் முழுசாக செய்கிறது இல்லை, அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பேங்க்கில் உள்ளவங்களும் அவங்களும் மனுஷங்க தான். படிச்சிருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க தெய்வம் கிடையாது. நாமளும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து மக்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அந்த கேஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, அதில் மாதம் அந்த உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லையா, முன்னாடியெல்லாம் எல்லாருக்குமே மானியம் அப்படிங்கிறது ஏறிக்கிட்டு இருந்துச்சு.
இப்போ எல்லாம் உஜ்வாலா ஸ்கீமில் உள்ளவங்களுக்கு மட்டும் மானியம் ஏறிக்கிட்டு இருக்கு. உஜ்வாலா ஸ்கீமில் உள்ளவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க. அவங்களுக்கு 300 ரூபாய் ஏறுது அப்படின்னா அது ஒரு பெரிய காசு அவங்களுக்கு. அதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பணம் ஏறாது. அவங்க அங்கேருந்து அந்த புக் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க, இது மாதிரி அந்த பணம் ஏறலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் அந்த நம்பரை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்துட்டு இது வந்து பேங்க்கில் தான் மிஸ்டேக்கு, நாங்கள் கரெக்டாக ஏற்றிருக்கோம், நீங்கள் போய் என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னால், ஐயையோ பேங்க்கில் போய் கேட்கணுமா, அவங்க ஒழுங்காகவே பதில் சொல்ல மாட்டாங்களே அப்படிம்பாங்க. நாங்கள் என்னம்மா பண்ணுறது, நாங்கள் கரெக்டாக தான் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருக்கோம், பேங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதுக்கு ஒரு பயப்படுவாங்க. இப்போ என்னென்னா பேங்க்கில் வந்து அவங்களோட ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கும், ஆனால் லிங்க்கில் இல்லை அப்படின்னு எங்கள்கிட்ட காட்டும். அதுக்கு அந்த பேங்க்கில் உள்ளவங்க என்ன பண்ணணுன்னா, அந்த ஏற்கனவே அவங்களோட ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கும் அந்த ஆதார் கார்டை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பவும் அதை லிங்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்களுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். இந்த ரீசன் வந்து அந்த பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம அந்த கஸ்டமர் வந்து இங்கே வரமாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை நம்ம வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கொடுக்காம அலைய விட்டோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்க வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த பேங்க்கில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் ஒரு தடவை வர்றப்பயே அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி அந்த பேங்க்கில் உள்ளவங்க அனுப்பிட்டாங்கன்னா அவங்க பேங்க்கில் உள்ளவங்களுக்கே நல்லது தான். என்ன சொல்கிறீங்க? இந்த வீடியோவை பார்த்துட்டு பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களாம் பொதுமக்களுடைய தேவைகளை அறிஞ்சு அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.